தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 ரவுண்ட் 1 கவுன்சிலிங் வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரும் இன்றைக்கி டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, எங்களுக்கு எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 1 தான் முடிஞ்சதில்ல, நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகாது. இந்த ரவுண்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும். இந்த ரவுண்ட் எப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/8/2024 அன்றைக்கி தான் வந்து இந்த ரவுண்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதாவது அடுத்த சனிக்கிழமை தான் இந்த ரவுண்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதற்கு பிறகு தான் அந்த சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு தான் உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு டைம் இருக்குது. இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணி இப்போது கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு அடுத்து எந்த காலேஜ் இருக்கலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம், இப்போ வந்து என்ன மாதிரியான சீட்ஸ் எடுத்திருக்காங்க, ரேங்கிங் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டட் லெவலில் இருந்ததா இல்லையா, அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். மெடிக்கல் கவுன்சிலிங் டிலே ஆனதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டில் நிறையா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சீட்ஸ் எடுத்திருக்காங்க. என்னோடய விளைவு என்ன அப்படின்னா, எதிர்பாராத விதமாக லாஸ்ட் இயர் விட இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் லைட்டாக ரைஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக இந்த அப்வர்ட் மூவ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் சின்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது டிஎன்ஏ வெப்சைட்டில் வந்து ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. என்னென்னா, இனிஷியல் வேக்கன்சி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒரு வேக்கன்சி பொசிஷன் போட்டிருக்காங்க. அந்த வேக்கன்சி பொசிஷன் தான் எங்களுக்கான வேக்கன்சி பொசிஷனாக எவ்வளோ சீட்ஸ் எங்களுக்கு அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை, இப்போ கொடுத்துருக்கிறது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேக்கன்சி பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு அப்புறம் இப்போ ரவுண்ட் 1 முடிஞ்சிருக்கு. இந்த ரவுண்ட் 1ஓட வேக்கன்சி பொசிஷன் வந்து எப்போ தெரிய வரும் அப்படின்னா 10th அன்னைக்கு தான் தெரிய வரும். அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு, அதாவது மீதி இருக்கக்கூடிய அப்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ரவுண்ட் 2க்கான வேக்கன்சி லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்தெந்த காலேஜில் எவ்வளோ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எதை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் தெரிய வரும். ஸோ இன்பிட்வீன் டைமில் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்கை வச்சு ரேங்கை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ரேங்க் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 40,000ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, போன வருஷம் 32,000க்கு அல்லது 30,000க்கு என்ன கிடைச்சதோ அதுக்கும் கீழே இருந்து கூட நீங்கள் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா கீழே வர நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிருக்கு இந்த வருஷம். அதனால் நீங்கள் உங்களோட ரேங்கை வச்சு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத செக் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ரவுண்ட் 2ல் பெரிய ஏமாற்றம் கிடைக்கும். ஸோ நீங்கள் 40,000னா 30,000லேருந்தே உங்களோட அனாலிசிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான காலேஜஸ் கிடைக்கும். ஸோ லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் ரேங்க் லிஸ்ட் நம்ம போட்டிருக்கோம். அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.